கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் அரசு அறிவித்த சிறப்பு திரும்பப் பெறும் திட்டத்தின் கீழ் 46,00,000க்கும் அதிகமான இபிஎஃப் பங்களிப்பாளர்கள் தங்கள் இபிஎஃப் நெகிழ்வான கணக்கிலிருந்து மொத்தம் 14,79 பில்லியனை திரும்பப் பெற்றுள்ளனர் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் ஜூன் 30ஆம் தேதி நிலவரப்படி 46,30,000 பங்களிப்பாளர்கள் பணம் எடுத்துள்ளதாக அவர் கூறினார். இபிஎஃப் நெகிழ்வான கணக்குகளில் மீதமுள்ள இருப்பு 10,16 பில்லியனாக உள்ளது என்று அவர் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்தார். குறைந்த வருமானம் கொண்ட மலேசியர்கள் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவை சமாளிக்க உதவும் நோக்கில் முன்மொழியப்பட்ட சிறப்பு திரும்பப் பெறும் திட்டத்தின் கீழ் கணக்கு ஒன்றிலிருந்து 30 விழுக்காடு சேமிப்பை இபிஎஃப் நெகிழ்வான கணக்கு 3க்கு மாற்ற அரசாங்கம் அனுமதிக்குமா என்பது குறித்து பெரிக்காத்தான் 6வது நாடாளுமன்ற உறுப்பினர் ஷஹிடான் கசீம் கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.